பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகன் என்ற ராணுவ வீரர் உயிரிழந்தார். விவரங்களை நமது செய்தியாளர் சுமனிடம் கேட்டறியலாம். சுமன், விவரம் என்ன? வணக்கம் வேதவள்ளி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த கோழித்துறை பகுதியை சார்ந்த ஜெகன் இவர் கடந்த 17 வருடங்களுக்கு முன்பாக ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். கழிந்த 2 வருடங்களுக்கு முன் பணிவு நிறைவு பெற்ற அவர் மீண்டும் ராணுவத்தில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்து தொடர்ந்து ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். தற்போது பஞ்சாப் பகுதியில் பணியாற்றி வரும் இவர் நேற்று பஞ்சாபில் ராணுவத்திற்கும் நக்சலைட்டுக்கும் இடையே துப்பாக்கிச் சூட்டில் நடந்துள்ளது. இதில் இவர் மீது குண்டு தாக்கப்பட்டு இவர் நேற்று மரணம் அடைந்துள்ளார். மரணம் அடைந்தவர்களை இன்று இரவு அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வருகிறார்கள். இவருக்கு திருமணமாகி 1 வருடத்துக்கு முன்னால் இவருக்கு திருமணமாகியுள்ளது. இப்போது 8 மாத கர்ப்பிணியாக அவரது மனைவி இருந்து வருகிறார். ஜெகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கா சுமன்? கண்டிப்பா. அதாவது அவருடைய உறவினருக்கு இன்று காலை தான் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று இரவுக்குள் அவரது உடலை இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெகனுடைய பின்னணி குறித்து சொல்ல முடியுமா? அதாவது ஜெகன் கடந்த 17 வருடங்களுக்கு முன்பாக ராணுவத்தில் பணியாற்ற விருப்பப்பட்டு பணியாற்றி வருகிறார். தனது பணியை தொடங்கி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இவர் பணிவு நிறைவு பெற்ற அவர் மீண்டும் ராணுவத்தில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்து மீண்டும் ராணுவத்தில் சேருவதற்காக வேலையில் அமர்கிறார். இவருக்கு கடந்த 1 வருடத்துக்கு முன்பதாக அதுதான் இவருக்கு சுபி என்ற ஒரு பொண்ணுடன் திருமணம் நடந்தது. இவருக்கு இதுவரை குழந்தைகள் எதுவும் கிடையாது. 8 மாத இவரது மனைவி இப்போ தற்போது 8 மாத கர்ப்பிணியாக இருந்து வருகிறார்.